रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन व नुसल्लिमु अला रसूलिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल हमीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्ना अंज़लनाहु फ़ी लैलतिन मुबारकतिन इन्ना कुन्ना मुंज़िरीन। वक़ाल नबीना मुहम्मदुर रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन अस्बह मिनकुम आमिनन फ़ी सर्बिही व मुआफ़न फ़ी जसदिही इंदहु क़ूतु यौमिही फ़कअन्नमा हीज़त लहु दुनिया। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மூமின்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த இரவினுடைய இந்த நாளினுடைய என்னென்ன பரக்கத்துகள் பாக்கியங்கள் உண்டோ அதை எல்லாவற்றையும் நமக்கும் இங்கே குழுமி இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. இந்த இரவில் அல்லாஹ் யாரையெல்லாம் மன்னிக்கிறானோ அந்த மன்னிப்பாளர்களின் பட்டியலிலே நம்மையும் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. இந்த இரவிலே அல்லாஹ் என்னென்ன நல்ல விஷயங்களை எல்லாம் முடிவு செய்கிறானோ, முடிவு செய்யப்படக்கூடியதிலே நமக்கும் அடுத்த ஒரு ஆண்டுக்கு மிகச்சிறந்ததையும் பல நற்பலன்களை தரக்கூடியதையும் அல்லாஹ் முடிவு செய்து கொடுப்பானாக. வல்ல அல்லாஹ் என்றென்றும் ஆண்டாண்டு காலங்கள் நம்முடைய உடலில் உயிரிருக்கும் காலம் வரை நிறைவாக ஆரோக்கியத்துடன் அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் யாவருக்கும் தருவானாக. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அருமை பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, புனிதம் நிறைந்த லைலத்துன் நிஸ்ஃபு ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு லைலத்துல் பராஅத் என்ற இரவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். முதலில் இந்த இரவில் ஒன்று கூடியிருப்பதும் இந்த இரவில் கேட்கப்படக்கூடிய துஆவிற்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது என்பதையும் நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தைலமி என்கின்ற ஒரு ஹதீஸ் கிரந்தத்திலே இப்னு அசாக்கீர் என்று சொல்லப்படுகிற உலக புகழ்பெற்ற ஹதீஸ் நூட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இப்னு அசாக்கீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தாரீஹ் திமஷ்க் என்று சொல்லக்கூடிய நூலிலும் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அதற்கு சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஹம்சு லயாலின் லா துரத்து ஃபீஹின்ன தஅவாத். 5 இரவுகள் இருக்கிறது, அந்த 5 இரவுகளிலே கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் அவர்களுக்கு மடக்கி கொடுப்பதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே கிடையாது. அந்த 5 இரவும் பாக்கியமான இரவுகள், அதிலே கேட்கப்படக்கூடிய துஆவும் பாக்கியமானது, பரக்கத்தானது, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதி வாய்ந்தது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இரவை பட்டியலிடுகிறார்கள். முதல் இரவு என்ன? அவ்வலு லைலத்தின் மின் ரஜபு மாதத்தினுடைய முதல் இரவு. ரஜபு மாதம் பிறந்தவுடன் வரக்கூடிய முதல் ராத்திரி இருக்கிறதே, அந்த தலைப்பிறையில் இருக்கக்கூடிய அந்த இரவு இருக்கிறதே பாக்கியமான இரவு. அது ஏனென்றால் அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியமான 4 மாதங்களில் கட்டுப்பட்டது தான் ரஜபு மாதம். நமக்கு தெரியும், 12 மாதத்திலே 4 மாதத்தை குர்ஆன் கண்ணியமான மாதம் என்று சொல்கிறது. 4 மாதத்தை கண்ணியமான மாதம் என்று சொல்கிறது. எதுவெல்லாம் அது? ஒன்று ரஜபு, இன்னொன்று துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம். இந்த 4மே கண்ணியமான பாக்கியமான மாதங்கள் என்று குர்ஆன் பட்டியலிடுகிறது. அந்த 4 மாதத்தின் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ரஜபின் துவக்க நாள், அந்த இரவில் கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் மடக்கி கொடுப்பதில்லை, அதை அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை. ஒன்று. 2வது என்ன இரவு? அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, லைலத்துல் ஜும்ஆ, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இருக்கக்கூடிய இரவு. வியாழக்கிழமை ராத்திரி இருக்கிறது முக்கியமான நாள். எனவே தான் பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வியாழக்கிழமை ராத்திரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை ராத்திரின்னு சொல்லுவாங்க. வியாழன் பின்னேரம்
வெள்ளியினுடைய அந்த துவக்கமாக இருக்கக்கூடிய மகரிபுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம். நிறைய இடங்களிலே திக்ர் மஜ்லிஸ் நடக்கும். வியாழன் பின்னேரத்திலே நல்ல சலவாத்து மஜ்லிஸ் நடக்கும். அந்த அந்த நேரத்திலே நிறைய அமல்கள் செய்வார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம். நாம் எல்லாம் பார்த்திருக்கலாம் ஊரிலே. அது ரொம்ப பாக்கியமான இரவு. காரணம், வெள்ளிக்கிழமை ராத்திரி அது. அந்த நாளில் செய்யக்கூடிய அமலுக்கு துவாவிற்கு அல்லாஹ்விடத்திலே மகிமை உண்டு. 2வது இரவு. 3வது இரவு எது? லைலத்துல் ஃபித்ர் வ லைலத்துல் அல்ஹா. 3வது இரவு பெருநாளினுடைய இரவு. பெருநாளின் இரவு என்றால் நோன்பெல்லாம் வைத்து முடித்துவிட்டு பெருநாள் கொண்டாடுவோமே, ஈதுல் ஃபித்ர். அந்த ஈகை திருநாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இரவு. பெருநாள் பெற பார்த்த உடனே அன்ன ராத்திரி. அந்த ராத்திரி ரொம்ப பாக்கியமான ராத்திரி. ரசூல் சொன்னாங்க, எவரொருவர் பெருநாளின் இரவிலே அமல் செய்கிறாரோ, கல்புகளெல்லாம் மையத்தாக போகக்கூடிய நாட்களிலே அவர்களுடைய உள்ளங்கள் மட்டும் மையத்தாகாது. கல்புகள் எல்லாம் மரணித்து போகக்கூடிய நாளிலே இவர்களின் உள்ளங்கள் மட்டும் மரணித்தே போகாது. அவங்க உள்ள எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்லாஹு தஆலா அவங்களுடைய உள்ளத்திற்கும் அவர்களுடைய அந்த செயலுக்கும் அங்கீகாரத்தை கொடுத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ ஈகை திருநாளைக்கு அந்த பிறை பார்த்தவுடன் இருக்கக்கூடிய இரவு இருக்கிறது. அந்த இரவு முக்கியமானது. அதில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை. 4வதாம் இரவு சொன்னாங்க ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜி பெருநாளின் இரவு. நாளைக்கு ஹஜ்ஜி பெருநாள்னு சொன்னால் இன்னைக்கு ராத்திரி. இந்த இரவும் பாக்கியமான இரவு. அந்த இரவில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை என்று சொல்லிவிட்டு இதன் வரிசையிலே ரசூல் சொன்னார்கள், லைலத்துன் நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய 15வது இரவு. இந்த 5 இரவுகளில் ஒரு இரவு தான் ஷாபான் மாதத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோமே, இந்த 15வது இரவு. இந்த இரவில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை, நிச்சயமாக இதிலே கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பெரிய ஒரு பாக்கியமான இரவில் நம்ம இருக்கோன்றதை முதல்ல நம்ம நம்பணும். நிறைய பேர் விமர்சனம் என்கின்ற பெயரிலே தாறுமாறாக முகம் சுளிக்க வைக்கக்கூடிய விதத்திலே இந்த இரவை பற்றி ரொம்ப ரொம்ப பேசுகிறார்கள். நம்ம அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு இந்த இடத்த நம்ம தேர்வு செய்ய மாட்டோம். ஏன்னா இது புனிதமான மெஹராபினுடைய இடம். அவர்களுக்கு பதில் சொல்லி தேவையில்லாத விவகாரங்களுக்கு இல்லை, மாறாக நம் நேரங்களை ஏன் வீணடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்குங்க, ரசூல் சொன்னாங்க, கியாமத்து நாளின் அறிகுறிகளில் ஒன்று முன்னோர்களையும் பெரியோர்களையும் வம்புக்கெடுத்து தாறுமாறாக ஒரு தரக்குறைவோடு பேசக்கூடிய கூட்டம் உருவாகும். நாங்கள் ரசூல்லா அது அப்படி உருவாகிடுச்சுன்னா கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்று, அதை புரிஞ்சுக்கங்கன்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரியான ஒரு காலமோ என்று என்ன தோன்றுகிறது. நரகம் வேண்டுமா, நிரந்தர நரகம், பராத் இரவை கொண்டாடுன்னு ஒரு எழுதியிருக்கான். நிரந்தர நரகம் வேண்டுமா, நீங்கள் பராத்தை கொண்டாடுங்கள். பராத் நோன்பு வைக்கணுமா, நிரந்தர நரகம் உங்களுக்கு உண்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நிரந்தர நரகம் யாருக்கு? குர்ஆன் யாருக்கு நிரந்தர நரகம் சொல்லுது? காலிதீன ஃபீஹா அபதா. குர்ஆன்ல இடம் பெறுது. யாருக்கு நிரந்தர நரகம்? இன்னல்லதீன கஃபரூ பி ஆயாத்தினா, நம் அத்தாட்சிகளை, நம்முடைய ஆயாத்துகளை யார் நிராகரித்து அதை புறக்கணித்து முற்றிலும் தங்கள் வாழ்க்கையை குஃப்ரிலேயே அமைத்து கொண்டார்களோ, அல்லாஹ் சொல்றான் காலிதீன ஃபீஹா அபதா, அவர்களுக்குத்தான் நிரந்தர நரகன்றாங்க. ஈமான் இல்லையா நம்ம உள்ளத்துல? ஈமான் இருக்கிறதுனால தானே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோம் தக்பீர் கட்டி. ஈமான் இருக்கிறதுனால தானே கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், நெருக்கடி வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இது ஈமானின் வெளிப்பாடு இல்லையா? ஒரு ஈமான் கொண்ட ஒரு மனிதர்களை அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக நரகவாதி, அதிலும் குறிப்பாக நிரந்தர நரகவாதி என்று சொல்ல இயலுமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, எக்கச்சக்கமான ஹதீதுகள் இருக்கிறது. இந்த நாளில், இந்த நாளுக்குரிய சிறப்பை குறித்தும், இந்த நாளில் நாம் செய்கிறோமே பாரம்பரியமாக அந்த அமல்களை குறித்தும் எக்கச்சக்கமான ஹதீதுகள் இருக்கிறது. அப்பட்டமாக ஹதீதுகளை எல்லாம் மறுக்கக்கூடிய ஒரு சூழலை அப்படியான மக்கள் வாழக்கூடிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் முன்னோர்களும் நம் பெரியோர்களும் நமக்கு வழிகாட்டிகளாக இருந்தவர்களும் எந்த உயர்ந்த பாதையிலே நம்மளை அழைத்து சென்றார்களோ அதே பாதையிலே அடுத்த தலைமுறையையும் கூட்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் அதன்படி வாழச் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, 3 செய்தி சொல்ல போறேன். நான் வளவள என்றெல்லாம் பேசவில்லை. மிகச்சரியாக 10 மணிக்கு முன்னாடியே முடித்து விடுவேன். 10 மணிக்கு தஸ்பீஹ் தொழுகை ஆரம்பமாகும். அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ், இதுதான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இதிலிருந்து 2-3 முக்கிய செய்திகளை மட்டும் நாம் குறிப்பாக பேசிக்கொள்வோம். இந்த இரவை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினார்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது.
இப்னு மாஜா என்பது ஒரு நம்பகத்தன்மை மிக்க நூட்களில் ஹதீஸ் கிரந்தங்களிலே ஒன்று. 6 பெரும் ஹதீஸ் கிரந்தங்களில் ஒன்றுதான் இப்னு மாஜா. அதிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா. ஷாபானின் 15வது இரவு வந்துவிட்டால் அந்த இரவிலே இரவு வணக்கம் செய்யுங்கள், அதனுடைய பகலிலே நோன்பு வையுங்கள். ரசூல் சொன்ன வார்த்தை அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹோடு சேர்த்து வைக்கிறார்கள். ஹதீஸிலே மர்ஃபூ என்று இருக்கிறது, மக்தூ என்று இருக்கிறது. பல வகையில் ஹதீஸுகள் பிரியுது. அது ஒரு பெரிய பாடம், ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை பற்றி விரிவாக ஹதீஸினுடைய ஆய்வரங்கங்களிலே பேசப்படும். இப்போ புரிஞ்சுக்கங்க, இந்த ஹதீஸ் மர்ஃபூ. மர்ஃபூ என்றால் நபி வரை எந்த ஒரு தடையும் இல்லாமல் போய் நிற்கிறது. இந்த ஹதீஸ் நமக்கு கிடைச்சிருக்க, இது கிடைச்சதிலிருந்து நபி வரை இடையிலே எந்த தடையுமே இல்லை, எந்த இடைஞ்சலுமே இல்லை, எந்த விடுபடுதலுமே கிடையாது. மர்ஃபூவான ஹதீஸ் இது. சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் ஷாபானின் 15வது நாள் அடைந்தால் இரவிலே வணக்கம் செய்யுங்கள், அதன் பகலிலே நோன்பு வையுங்கள். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ரமலான்ல முழு மாசம் நோன்பு வச்சாங்க. இந்த உம்மத்துக்கு ரமலான் நோன்பு ஃபரதுன்னு காமிச்சு கொடுத்தாங்க. ரமலானுக்கு அடுத்து அதிகப்படியான நாட்கள் நோன்பு வைத்தது ஷாபான் மாசத்துல தான். நம்ம இருக்கக்கூடிய இந்த ஷாபான்ல தான் அதிகப்படியான நாட்கள் நோன்பு வச்சிருக்காங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் சௌம விசால் வைப்பாங்க. விசால்னா எந்த இடைவெளியும் இல்லாமல் அப்படி தொடர்ந்து கண்டினியூவாக நோன்பு வச்சுட்டே இருப்பாங்க. சஹர் செஞ்சாங்கன்னா நம்மளாம் என்ன செய்கிறோம், இஃப்தார் நேரம் எப்போ வருது நோன்பு தோக்கணும்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாவுக்கு மட்டும் அனுமதி நோன்பையே திறக்காமல் அப்படி கண்டினியூ பண்ணுறது, அந்த நோன்பு அப்படி இழுத்துக்கிறது. இழுத்து மறுநாள் கூட நோன்பு திறப்பார்கள், திறந்திருக்கிறார்கள். அது ரசூலுக்கு மட்டுமான அனுமதி, அது பிரத்யேக அனுமதி. அந்த ரசூலுல்லாஹ் ஷாபான் மாசத்துல ரமலானுக்கு அடுத்து அதிக நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா. அதே மாதிரி பாருங்க, நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்தை தன் வாழ்நாள் முழுக்க நிறைவேற்றினார்கள். நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுகை கடமை? 5 தடவை கடமை. ஃபஜர்லேருந்து இஷா வரைய, ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா. ஆனா முகமது நபிக்கு 6 கடமை. நம்ம தொழுகிற மாதிரி 5 பிளஸ் கூடுதலா தஹஜ்ஜத். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, இரவின் ஒரு பகுதியிலே எழுந்து நபியே நீங்கள் தொழுங்கள், தஹஜ்ஜத் தொழுங்கள் அல்லாஹ் சொன்னான். இது அல்லாஹ்வின் உத்தரவு. அந்த உத்தரவை நிறைவேற்றுவது நபியின் பொறுப்பு. எப்படி நம்மளை பார்த்து அகீமு தொழுங்கன்னு சொன்னா நம்ம தொழுகிறது கடமையோ, அதே மாதிரி முகமது நபியை பார்த்து சொல்கிறான் நீங்கள் தஹஜ்ஜத் தொழுங்கள், நபிக்கு கடமை அது. எனவே வாழ்நாள் முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தை விடலை. இப்போ எப்பொழுதுமே தொழக்கூடிய நபி, ஷாபான்ல அதிகப்படியான நாட்கள் நோன்பு வைத்த நபி, அந்த நபி சொன்னாங்க 15வது பிறையில ராத்திரி வணக்கம் செய்யுங்க, பகல்ல நோன்பு வைங்க. அதிகப்படியான நாட்கள் நோன்பு வைக்கிற நபி இந்த 15வது நாளை பிரத்யேகமாக குறிப்பிட்டு சொன்னால் அதில் பொருளுக்கு தானே. வாழ்நாள் முழுவதும் இரவெல்லாம் வணக்கம் செய்த நபி இந்த நாளை குறிப்பிட்டு இரவு வணக்கம் செய்யுங்கள் என்று சொன்னால் அது முக்கியத்துவமான இரவு என்று தானே அர்த்தம். நீங்க எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க, அப்துல் காதர் பாய் நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் காமன் அழைப்பு, நீங்களும் அந்த காமன் அழைப்புல அவரும் வருவாரு. ஆனா அவரை மட்டும் பிரத்யேகமா பேரை சொல்லி சொன்னா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அர்த்தம். ஷாபான் முழுக்க நோன்பு வைத்தார்கள் நிறைய நாட்கள். இந்த நாளில் நோன்பு வைங்கன்னு குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா இந்த நாள் முக்கியமான நாள்னு அர்த்தம். வாழ்நாள் முழுக்க தஹஜ்ஜத் தொழுதார்கள். இந்த நாளில் இரவில் நீங்கள் வணக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் இந்த இரவு மேன்மையானது, பாக்கியமானது, இரவு வணக்கம் செய்வதற்கு மிக மிக உகந்தது என்று அர்த்தம். இது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸை எடுத்துக்க வேண்டாமா? இந்த ஹதீஸை எடுத்து தான் நம்ம அமல் செய்கிறோம். இந்த ஹதீஸ் இருப்பதினால் தான் நாம் அமல் செய்கிறோம். அலி ரலியல்லாஹுடைய ஹதீஸ். அடுத்து ஒரு ஹதீஸை சொல்கிறேன், கேளுங்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் பைஹக்கி ஷரீஃபிலே வந்திருக்கிறது, இப்னு மாஜாவிலே வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் பைஹக்கியில் வருது, இப்னு மாஜாவிலும் வேற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 15வது ராத்திரி ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. திடீர்னு எந்திரிச்சு ஹஸரத் ரசூலுல்லாஹ் மதீனாவிலே ஒரு பொது மையவாடி இருக்கிறது, பக்கீஉல் கர்கத், ஜன்னத்துல் பக்கி என்று இப்போ சொல்கிறோம். ஜன்னத்துல் பக்கி, பக்கி கபிரிஸ்தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே போயிட்டாங்க. ஆயிஷா அம்மா திடீர்னு ராத்திரி எந்திரிச்சு பார்க்குறாங்க, பக்கத்தில் இருந்த நபியை காணோம்.
எங்கன்னு போய் தேடி பிடிச்சி பார்த்தா அங்கு இங்கு சுற்றி பார்த்தா கடைசியில் பக்கீல நிற்கிறாங்க. கபிரிஸ்தானின் நடுவில் இருக்கிறார்கள். அங்கே நின்று நீ நேரம் துவா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆயிஷா அம்மா வந்ததை பார்த்துட்டு உணர்ந்துட்டு ரசூல்லா கேட்டாங்க, என்ன ஆயிஷா, அல்லாவும் ரசூலும் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் செஞ்சிருவாங்கன்னு நீங்கள் பயந்துட்டீங்களோ அப்படின்னா, உங்களுக்கான இரவுல உங்களுக்காக நான் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த இரவிலே உங்களை விட்டு விட்டு வேறு மனைவியின் வீட்டுக்கு போயிருப்பேனோ என்ற அச்சமோ உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் நான் இந்த இடத்திற்கு வந்தேன் என்றால், இன்னல்லாஹ் யன்ஸிலுன் லைலத்தன் நிஸ்ஃப மின் ஷஅபான், ஷாபானினுடைய இந்த 15வது இரவிலே அல்லாஹ் பூமி எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு மேலே எந்த வானம் இருக்குமோ அந்த வானம் வரை இறங்கி வருகிறான். நம்ம பார்க்கிறோம்ல வானம், வெளியில போனா அந்த வானம் வரை இந்த இரவிலே அல்லாஹ் இறங்கி நிற்கிறான். நின்று கேட்கிறான், உங்களில் யாராவது மன்னிப்பு கேட்குறீங்களா? கேளுங்க, நான் மன்னிக்கிறேன். யாராவது உங்களுக்கு ரிசுக்கு வேணுமாங்க? கேளுங்க, நான் ரிசுக்கு தர்றேன். உங்களில் யாருக்காவது நீண்ட ஆயுள் வேணுமா? கேளுங்க, நான் கொடுக்குறேன். உங்களில் யாருக்காவது பலா முசீபத்துகள் ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பு வேணுமா? கேளுங்க, நான் தர்றேன். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஒருத்தர் உச்சகட்டமான சந்தோஷம் அடைஞ்சிட்டார் வச்சுக்கோங்க. அவர் ஒரு ப்ராஜெக்ட் போட்டார், அது சக்ஸஸாக முடிஞ்சிடுச்சு. குடும்பத்தை எல்லாம் கூட்டிகிட்டு போய், பாப்பா நல்லா சாப்பிடுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஆட்கள்லாம் கூட்டு போய் எல்லாம் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து, வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாவது வேணுமா? சொல்லுமல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், குஷியா இருக்கேன்னு அர்த்தம். நம்ம நினைச்ச ஒரு காரியம் முடிஞ்ச பின்னாடி அதை நம்ம அதை அப்படி செயல்படுத்தி காமிப்போம். இதே மாதிரி அல்லாஹ் இந்த ராத்திரியினுடைய மகிமையை இந்த உம்மத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து அந்த பூமி முகட்டுக்கு மேலே எந்த வானம் இருக்கிறதோ அங்கே வந்து இறங்கி, வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? கேளுங்க கேளுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். எப்போ வரையும் சொல்லுவான்? ஹத்தா யத்லா அல் ஃபஜர், ஃபஜர் உதயமாகும் வரை கேட்பான். நம்ம தாங்க அல்லாட்ட கேட்கறதே இல்லை. அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான், வேற ஏதாவது வேணுமா? சொல்ல, கேள, நான் தர்றேன் அப்படின்னு. நமக்கு தான் கேட்க கொஞ்சம் கூச்சமா இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு சில காரணங்களால் நம்முடைய கேட்குதலை, கோரிக்கையை சுருக்கி கொள்கிறோம், குறைத்துக் கொள்கிறோம். இந்த ஹதீஸும் இப்னு மாஜாவிலே பதிவாகி இருக்கிறது. இந்த ஹதீஸ் இருப்பதினால்தான் இந்த இரவிலே பிரத்யேகமாக கபிரிஸ்தானுக்கு போகிறோம். எல்லா நாட்களையும் நம்ம போக தான் செய்கிறோம். யாராவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா கூடயே போகிறோம், உள்ளே போய் அங்கே அவரை நல்லடக்கம் செய்கிறோம். அந்த போகிறதோடு சேர்ந்து எல்லாத்தையும் ஜியாரத் செஞ்சுட்டு வரோம். மற்ற நாட்களில் போகத்தான் செய்கிறோம், சலாம் சொல்லத்தான் செய்கிறோம். இந்த நாளில் பிரத்யேகமாக ஏன் போகிறோம் என்றால், பெருமானார் போனார்கள். ரெண்டாவது ஹதீஸ் ஆச்சா. மூணாவது ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், அதே ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, பைஹக்கியிலே பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தொழுதார்கள். இந்த இரவு நீண்ட நேரம் தொழுதார்கள். தொழுது முடிச்ச உடனே எந்த அளவுக்கு தொழுதாங்கன்னா, சஜிதாலேயே இருந்தாங்கங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் நினைச்சேன் ரசூலுல்லாஹ் சஜிதாலேயே அல்லாஹ் அழைச்சிக்கிட்டானோ, அதாவது மௌத்து வந்துருச்சு, சஜிதாலேயே மௌத்தாயிட்டாங்களோ என்று நினைக்கும் அளவிற்கு தாமதமாக நிதானமாக சஜிதா செய்தார்கள். ஒரு கட்டத்தில் சஜிதாலாம் முடிஞ்சு எந்திரிச்சிட்டாங்க, தொழுகைலாம் முடிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யா நபி அல்லாஹ், ஏன் இந்த தொழுகையில் இவ்வளவு தூரம் சஜிதா? நான் நினைச்சேன் நீங்க சஜிதாலேயே அல்லாஹ் அவங்களை அழைச்சிக்கிட்டான் போல தெரியுதுன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு இவ்வளவு லென்த்தா நீளமா நிதானமா தொழுகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். ரசூல் சொன்னாங்க, இந்த ராத்திரி ஐயு ஹாதிஹிர் ததிரி ஐயு லைலத்து ஹாதிஹி யா ஆயிஷா, ஆயிஷா இந்த இரவு என்ன இரவுன்னு உனக்கு தெரியுமா கேட்டாங்க. நான் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும், சொல்லுங்களேன்னு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதாம்மா ஷாபானுடைய 15வது இரவு. இந்த இரவில் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே பொது மன்னிப்பு கொடுக்குறாமா. இந்த இரவில் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே கரிசனத்தோடு பார்க்குறான். அந்த தன்னுடைய அடியார்களை எல்லாம் தன் பக்கம் நெருக்கிறதுக்கு ஆசைப்படுறான், ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். சந்தர்ப்பம் எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்போம், எல்லா நேரங்களிலும் எதிர்பார்ப்போம். ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு சில மணி துளிகளில் மிஸ் ஆகிவிட்டால் எப்படியாவது மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்குவோம். சார் ஒரே ஒரு தடவை சார், ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, வரும்பொழுது கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு, ஒரே ஒரு தடவை எனக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்களேன், கொஞ்சம் இந்த ஃபார்ம் மட்டும் உள்ளே வாங்கிக்கங்களேன். இல்லை பாய் 10 மணிக்கு வரணும், நீங்கள் 10:02க்கு வந்துட்டீங்க. இல்லை சார், அந்த 2 நிமிஷம் வர்றதுக்கு காரணம் கொஞ்சம் லேட்டு, வரும்பொழுது கொஞ்சம் டிராஃபிக்கு, ஒரு சின்ன இடைஞ்சல், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், இதை விட்டா நான் அடுத்த வருஷம் தான் சார் வரணும், கொஞ்சம் வாங்கிக்கங்க சார், கேட்குறோமா இல்லையா? சந்தர்ப்பத்திற்கு ஏங்குவது இயல்பிலேயே மனிதனின் இயற்கை. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வருடம் தருகிறான், இந்த லைலத்துல் பராஅத் என்று சொல்லக்கூடிய இந்த இரவின் வழியாக. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எல்லாத்தையுமே மன்னிக்கிறான், பொதுவாக மன்னிக்கிறான், ஆனால் சிலரை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று ஒரு 2 பேரை சொன்னாங்க. 2 பேருக்கு மட்டும் இந்த இடத்துல பொது மன்னிப்பு கிடையாது.
அவங்க பிரத்யேகமாக அல்லாட்ட நெருங்கி வரணும், அவங்க அல்லாட்ட பிரத்யேகமாக கேட்கணும், கேட்டால் தான் அவங்களுக்கு மன்னிப்பு என்று சொல்கிறான். அது யாருன்ற விளக்கத்தை சொல்கிற பின்னாடி இங்கே இந்த 3 செய்தியை 3 ஹதீஸை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த மாதிரி வேறு சில ஹதீஸ்களும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஹதீஸினுடைய மிகச்சிறந்த அந்த நேர் வழியிலிருந்து தான், அந்த ஒளியிலிருந்து தான், அந்த விளக்கத்திலிருந்து தான் உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் இந்த லைலத்துல் பராஅத் என்று சொல்லக்கூடிய ஷாபானினுடைய 15வது நாளை மிகச்சிறப்பாக நாம் அதை இபாதத்தை கொண்டு கழிக்கிறோம், நல்லமல்களை கொண்டு அதை நாம் அழகுபடுத்துகிறோம், பாவ மன்னிப்பை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் முன்னோக்குகிறோம், நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், நம்மை விட்டு மறைந்து விட்ட நம் முன்னோர்களுக்காக வேண்டி துவா செய்கிறோம். முன்னோர்களுக்கு துவா செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். அல் குர்ஆன் சொல்கிறது. நல்லவங்க எப்படி துவா செய்வாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரப்பனா ஃகிர் லனா வ லி இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான். நல்லவங்க துவா செய்வாங்கனா, யா அல்லாஹ் எங்களையும் மன்னிச்சிரு, எங்களை விட முன்னால ஈமான் கொண்டாங்கல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் உன்கிட்ட வந்துட்டாங்க, அவங்க செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிரு. ஒரு மூமின் எப்படி துவா செய்வார் என்றால் தனக்கு மட்டும் செய்ய மாட்டால், தன் முன்னோருக்கும் செய்வார், தனக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் துவா செய்வார் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அப்போ அப்படியான ஒரு ஏற்பாட்டுக்காக வேண்டிதான் அல்லாஹ் வைத்த ஒரு மிகச்சிறந்த பாக்கியமான நாள் இந்த பராத்தினுடைய இரவு என்பது. இதை மிகச்சிறப்பாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நான் சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி தான், இதை மட்டும்தான் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான், 2 மனிதர்களுக்கு மட்டும் மன்னிப்பில்லை. ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இணை வைப்பாளருக்கு மன்னிப்பு கிடையாது இந்த நாளிலே. 2வது சொன்னாங்க, இல்லா லி முஷாஹின், வெறுப்போடும் பகையோடும் இருப்பவருக்கும் இந்த நாளிலே மன்னிப்பு கிடையாது. பகையை உள்ளத்திலே வைத்து கொண்டு வெறுப்போடு தன்னுடைய யாரோ ஒருவரின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, அந்த வெறுப்பிலேயே வெந்து கொண்டிருக்கிறார், அந்த வெறுப்போடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த பகை உணர்வு உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் மன்னிப்பு, அவர்கிட்ட அந்த வெறுப்பும் பகையும் இருக்கிறதுனால அவரை மட்டும் கொஞ்சம் கிடப்பில் போட்டு வச்சிருக்கேன். அல்லாஹ் சொல்லுவானா, அவருடைய மன்னிப்பை மட்டும் கொஞ்சம் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறேன். எப்போ அவர் அந்த வெறுப்பை விட்டு வெளியே வந்துடுறாரோ, எப்போ அவர் அந்த பகையை விட்டு மறந்து வெளியாகிறாரோ, ரசூல் சொன்னாங்க, அவரும் இந்த மன்னிப்பிலே கூட்டாகி விடுவார், அவருக்கும் இந்த மன்னிப்பு கிடைத்துவிடும். அன்பு சகோதரர்களே, வெறுப்பால் பகையால் விளைந்தது நோய்தானே ஒழிய நன்மைகள் எதுவுமே கிடையாது. இமாம் சுயூத்தி என்று ஒரு பெரிய அறிஞர் உலகத்திலே வாழ்ந்தார். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறது, இந்த செய்தி என் கண்ணிலே பட்டது. ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு அப்படியே அது ஒரு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப தத்துவமான வார்த்தை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்க. குழந்தைகளிடத்திலே 5 பண்புகள் இருக்கிறது. அந்த 5 பண்பும் சராசரி மனிதர்களாகிய நம்மிடத்தில் அல்லாஹுவோடு வறுமையானால் நாம் எல்லாருமே அவுலியாக்களாக ஆகிவிடுவோமா, நம்ம எல்லாருமே இறைநேசர்களாக ஆகிடுவோமா? குழந்தைகள்கிட்ட இயற்கையாகவே 5 பண்பு இருக்குங்க. அந்த 5 பண்பு பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாம், வயதிலே இப்போ நம்மெல்லாம் குழந்தைகள், நம்ம எல்லாம் பெரியவங்க தானே, வாலிபர்களாக இருக்கிறோம், வயசில் மூத்தவங்களாக இருக்கோம், திருமணம் முடிஞ்சிருக்கிறோம், இன்னும் பேரம்பேத்திகளை பார்த்தவங்க இருக்கிறோம், இன்னும் பூட்டி பேத்திகள் எல்லாம் பார்த்தவங்க இருக்கிறோம். நமக்கும் அல்லாவுக்கும் இடையில அந்த 5 வந்துடுச்சுன்னா நாம தான் உலகத்தில் இறைநேசர்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. என்ன அந்த 5? ரொம்ப அற்புதமான செய்தி சொன்னாங்க. முதல் விஷயம், குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன தெரியுமா? லா யஹ்மிலூன ஹம்மர் ரிஸ்க். ரிஸ்க்கை பற்றி கவலையே பட மாட்டாங்க. பிள்ளைங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்காங்களா? ஐயையோ இன்னைக்கு மதியம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு விருந்து வைக்கணுமே என்ன பண்ணுறது, எந்த கவலையும் கிடையாது குழந்தைகளுக்கு. காரணம், அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம அத்தா அம்மா கொடுத்துருவாங்க, சாப்பாட்டின் பொறுப்பு அவர்கள் நமக்கு தந்து விடுவார்கள், பசியோடு வச்சிருக்க மாட்டாங்க நம்மளை, நம்ம பசிச்சா அவங்களுக்கு பசிக்கும், அவங்க கொடுத்து நம்மளை சாப்பிட வச்சு அவங்க உட்கார்ந்து அதை ரசிப்பாங்க என்று குழந்தைகள் நம்பி இருக்கிறார்கள். எனவே ரிஸ்கை பற்றி அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். அதே மாதிரி படைச்சவன் அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை தருவான் நம்பிக்கையில் நம்ம இருந்தா நம்மள்கிட்ட இறைநேசத்தினுடைய முதல் பண்பு வந்துருச்சின்னு அர்த்தம். நம்மளை கைவிட மாட்டான் அல்லாஹ். ஏன்னா நாம் எல்லாரும் அல்லாஹ்வின் அடிமைகள். படைத்தவனுக்கு தெரியாதா நமக்கு ரிஸ்க் தருவதற்கு? நமக்கு வர வேண்டியதை கொண்டு வந்து நம்மிடத்தில் இறைவனுக்கு சேர்க்க தெரியாதா? அங்கே தடைபட்டு நிற்கிறதே, அந்த இது முடியலையே, இந்த இது முடியலையே, ஏன் ஆளாய் பறக்க வேண்டும்?
அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான் நமக்கு தருவதற்கு. கவலைப்படாதீர்கள், குழந்தைகளை போன்று இயல்பாக இருங்கள், உங்களுக்கு கொண்டு வந்து ரிசுக்கை அல்லாஹ் கொடுப்பான். இது முதல் பண்பு குழந்தைகளிடத்திலே. இரண்டாவது பண்பு தெரியுமா? குழந்தைகள் இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு, லா யஷ்கூன மன் ஹாலகஹும் இதா மரிது. ஏதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி போச்சுன்னா படைச்ச ரப்பு அவங்க கோச்சிக்கவே மாட்டாங்க. ஆக்டிவா இருந்துச்சுங்கன்னா விளையாண்டுக்கிட்டே இருக்கும். பாருங்க, பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா போய் படுத்துக்கும், அவ்வளவுதான். எனக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான், இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், என்னை படைச்சவன் இப்படி போட்டு இப்போ சித்திரவதை செய்கிறான், என்னை போட்டு ஏன் இப்படி போட்டு என்னை வறுத்து எடுக்கணும் அப்படிலாம் பிள்ளைங்க பேசாது. அதுகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதனுடைய இயக்கத்தில் கொஞ்சம் சுணக்கம் இருக்குமே தவிர வேற எதுவுமே வாயை திறக்காதுங்க பிள்ளைங்க. சாப்பாட்டினுடைய இன்டேக்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குமே தவிர மற்றபடி வேற எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நமக்கும் கஷ்டம் வந்தால், நோய் வந்தால், நாம் ஏன் இறைவனிடத்திலே அதை பற்றி நொந்து கொள்ள வேண்டும்? கொடுத்தவன் அவன், அவனே அதற்கான வழியையும் தருவான், அவனே நோய் தந்தான், அவனே நிவாரணம் தருவான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அன்னி மஸ்ஸனியல்லுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலெல்லாம் புழு, நாற்றம் அடிக்கிறது, மனைவி கூட பக்கத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லி பல பேர் ஓடி போயிட்டாங்க. ரஹீமா அம்மா மட்டும்தான் உட்கார்ந்து இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த அம்மாவுடைய பேர் தான் நம்ம பள்ளிக்கு வைக்கப்பட்டிருக்கு. ரஹீமா அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாமோட. அந்த அம்மா தான் கடைசி வரை பார்த்துக்கிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். உண்மையான காதல் என்பது எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா? இரண்டு துணையாக இருப்பவர்கள் இளமையில் இருக்கிற பொழுது வருவதல்ல காதல். அதிலே ஒருவருக்கு ஏதாவது ஒன்று முதுமையில் ஏற்படும் சமயத்திலே பக்கத்துணையாக நிற்கக்கூடிய நேரத்தில் வருது பாருங்க, அதுதான் உண்மையான காதல். அந்த காதலை வெளிப்படுத்தினாங்க ஹஜ்ரத் ரஹீமா அம்மா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நொந்து போனார்கள், உடலால் கூனி குறுகி போனார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவங்களை அல்லாஹ்வே அதை குறைப்பட்டவர்கள் பேசவே இல்லை. அன்னி மஸ்லினி அபுர், எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது இறைவா, நீ அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு அதை நீ நீக்கி கொடு அப்படின்னு தான் கேட்டாங்க. அதே மாதிரி குழந்தைகளை போன்று இந்த பண்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹஜ்ரத் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இது இரண்டாவது பண்பு. மூணாவது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்ன தெரியுமா? யகுலுன தஆம முஜ்தமிஈன். நீங்க வீட்டில் பாருங்க, நம்ம அண்ணன் புள்ள, தங்கச்சி பிள்ளைங்க, நம்ம பேத்தி பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு, அவ்வளவு சந்தோஷம். பிள்ளைங்க பொதுவாகவே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுல போட்டி போடுவாங்க. நீ ஃபர்ஸ்டா, நான் ஃபர்ஸ்டா, நீ அதிகமாக சாப்பிட்றியா, நான் அதிகமாக சாப்பிட்றேனா, எப்படி என்று அந்த சாப்பாட்டை பரிமாறக்கூடிய விஷயத்தை, அதை சாப்பிடக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு சந்தோஷமாக ஒருவருக்கொருவர். இதே மாதிரி நீங்களும் சாப்பிடும் பொழுது மனம் விட்டு பேசி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து மொத்தமாக அமர்ந்து அந்த வரக்கத்தான உணவை உண்ணுங்கள். நீங்க பார்க்கறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒரு காலம் அஞ்சிருது, இப்பெல்லாம் அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் ஒரு காலம் சாப்பிட்டேன் தான். இப்போ எங்க பையன் வந்தா வாப்பா சாப்பிட்டு போயிட்டாரா? இல்லை, முதல்ல அவருக்கு கொடுத்து அனுப்பு, அதுக்கடுத்து நான் சாப்பிட்றேன். வாப்பா சொல்றாரு போட்டியா அவனுக்கு சாப்பாடு? இல்லை, முதல்ல கழுசலை சாப்பிட்டோம், அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம். நடக்குது நிறைய வீடுகளில். சேர்ந்து சாப்பிட வேண்டும். அது பிள்ளைகள் இடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு. அந்த பண்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இறைநேசத்தின் மூன்றாவது குணம் உங்களிடத்திலே வந்துவிடும். நாலாவது முக்கியமான குணம், பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான நாலாவது குணம் என்ன தெரியுமா? இதா ஹாஃபு ஜரத் உயூனுஹும் பித்துமூ. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பேடி ஏற்பட்டு போனால், பயம் ஏற்பட்டு போனால் கண் கலங்கி உடனே மலமலன்னு அழுதுருங்க. தெரியும் தானே? ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளைகளை மிரட்டி பாருங்க, குச்சிடுறா அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க சொல்லி குச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொபு கொபு கொபுன்னு தண்ணி எங்கேருந்து வரும் தெரியாது, அப்படி அது ஒரு ரெடிமேடா வச்சிருக்கும் போல தெரிஞ்சு கப கபன்னு அழுதுருங்க. பயம் ஏற்பட்டு போனால் முதலில் பிள்ளைகள் அழுவார்கள். உங்களுக்கும் பயம் வரட்டும், உங்கள் ரப்புக்கு முன்னால் அழுங்கள். உங்களுக்கும் உங்கள் வேதனையை பற்றி, உங்கள் ரப்பினுடைய அதாபை பற்றி, நரகத்தை பற்றி, மரணத்தை பற்றி, மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய கபரை பற்றி பயப்படுங்கள், அழுங்கள். அப்படி அழுதீங்கன்னா உங்கள்கிட்ட இறைநேசத்தின் நாலாவது குணம் வந்து விட்டது. ஐந்தாவது குணம் சொல்கிறார்கள் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ், இதா தஹாசமு தஸாரஉ இலல் சுல்ஹ். பிள்ளைங்க பொதுவாகவே எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து தான் விளையாடுவாங்க. அக்கம் பக்கத்தில், மேலே கீழே, பக்கத்து வீடு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஃப்ரெண்ட்ஸு சீக்கிரமாக சேர்ந்துக்குவாங்க. சீக்கிரமாக குழந்தைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குங்க. அதே மாதிரி விளையாடும் போது சண்டைகள் வரும். சின்ன சின்ன
அவன் அடிப்பான், அவன் இவன் அடிப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். போடா உன்னை இனிமேல் நான் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன் அப்படிமா, உன் கூட இனிமேல் நான் பேச மாட்டேன்மா. ஆனால் அந்த சண்டைகள் எல்லாம் அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அதை உள்ளத்தில் வச்சுக்கிட்டே இருக்காதுங்க பிள்ளைங்க. உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து புதுசாக விளையாடும் போது வாடா நீயும் சேர்த்துக்குவான். உன் கூட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லுவான். அடுத்த நிமிஷத்துலேயே டே அங்கிட்டு போகலாமா, அந்த கிரவுண்டுக்கு போகலாமா விளையாடுறதுக்கு, வாடா போவோம், கூட்டிகிட்டே போயிடுவான். இதுதான் பிள்ளைகளின் இயல்பு. அதுகளிடத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அந்த நேரத்துக்கானது. அந்த நேரம் முடிஞ்சுதான் மறந்துடுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால், சண்டைகள் வந்தால், மனக்கசப்புகள் வந்தால் அதை மனதிலேயே வைத்துக்கொண்டு வாழாதீர்கள். அப்பவே மறந்துடுங்க, விட்டுருங்க. எப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே கையை கழுகி உங்கள் கையை சுத்தப்படுத்துறீங்களோ அதே மாதிரி அந்த சம்பவம் நடக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மனதிலே வேதனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். அவர்கள் பேசும்பொழுது ஏதாவது உங்களுக்கு மனதிலே வருத்தத்தை அது தந்திருக்கலாம். அப்படியே அதை தூக்கி எறிந்து விட்டு உங்களின் இயல்பான வாழ்க்கையை பார்த்து கடந்து போய்கொண்டே இருங்கள். வெறுப்பையும் பகையையும் மனதிலே வைத்துக்கொண்டே இருக்காதீர்கள். பிள்ளைகள் மனதிலே வெறுப்பையும் பகையையும் வைப்பதே இல்லை. எனவே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நாம் மனதிலே வெறுப்பையும் பகையையும் வைத்துக்கொண்டே வாழுகிறோம். வாழுகிற வாழ்க்கை மகிழ்ச்சியே இல்லை, நமக்கு வறண்டு போய் இருக்கிறது. இமாம் சுயூத்தி சொல்றாங்க, இந்த 5 பண்பை எடுத்துக்கங்கன்னாங்க. இந்த 5 பண்புல ஒண்ணுதான் வெறுப்பும் வேண்டாம், வன்மமும் வேண்டாம், குரோதமும் வேண்டாம், பகையும் வேண்டாம், பகை இல்லாத வாழ்க்கை வாழுங்கள். அந்த பகையையும் வன்மத்தையும் வெறுப்பையும் யார் உள்ளத்தில் வைத்திருக்கிறாரோ, யாரோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருக்கு இந்த இரவில் மன்னிப்பு கிடையாதுன்னு நாங்கள் சொல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மிடத்திலே அப்படி ஏதேனும் இருக்குமே ஆனால் அல்லாஹ்விற்காக வேண்டி உங்களிடத்திலே கேட்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள். அல்லாவே இறங்கி வருகிறான், நாம் இறங்கி வர்றதுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் தன் அரிசியிலிருந்து இறங்கி இந்த ராத்திரி வந்து நிற்கிறான் நமக்கு முன்னால். நாம் இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறான். அல்லாஹ் இறங்கி நிற்கிறான், நாம இறங்க மாட்டேங்கிறோமே. நம்ம யாரையாவது பார்க்க போனோம்னா, நான் பேசி பார்த்துட்டேங்க, அவர் இறங்குற மாதிரி தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உச்சாணி கொம்புல உட்கார்ந்துட்டே இருக்காரு, கீழே வர்ற மாதிரி தெரியல, வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் இறங்கி வருகிறான் உங்களை மன்னிக்க, உங்களுக்கு அருள் செய்ய, நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற. நாம் இறங்கி வரமாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன், முறிஞ்சதுதான் பகைதான், என் தீதாரை கூட பார்ப்பதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு எத்தனை நாள் தான் இருக்க போகிறோம்? இந்த பகையையும் வன்மத்தையும் நம்மோடு சேர்த்து வைத்து கபருடைய போட்டு புதைப்பதற்கா? அன்பு சகோதரர்களே, இந்த நாள் மன்னிப்புக்குரிய நாள். எனவே நாமும் மன்னிக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பான நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு சிரிக்கிறாங்க. சிரிப்புனா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு. ரசூலுல்லாவை இயல்பா பார்த்தாலே அழகா இருக்கும். பேரழகின் பெட்டகம் பெருமானார். அது அழகினுடைய மொத்த உருவம். சஹாபாக்கள் சொல்றாங்க, நபியை நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம், வேற ஒண்ணுமே வேண்டாம், பசியும் தெரியாது, தாகமும் தெரியாது, வேற எந்த தேவையும் தெரியாது. அந்த அழகு எங்களுக்கு ஆன்ம உணவை கொடுத்து கொண்டே இருக்கும். அவ்வளவு அழகு. அந்த அழகு உள்ள பெருமானார் சிரித்தால் எப்படி இருக்கும்? அதுவும் பல்லு தெரியுற மாதிரி சிரிக்கிறாங்க. பொதுவாகவே மனுஷன் சிரிச்சா நல்லதா இருப்பான். ஏன்னா சிரிப்புங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. நினைச்சு பாருங்க, ஆடு மாடு சிரிச்சா என்ன ஆகும்? நம்ம வெள்ளை சட்டை உடுத்துட்டு வெள்ளை கைலி உடுத்துட்டு பெருநாள் அன்னைக்கு வர்றோம், ரோட்டு ஓரத்தில் நிற்கக்கூடிய 2 ஆடு பல்ல காட்டி சிரிக்குது. கதை என்ன ஆகும்? போச்சு கந்தல். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் ஆட்டுக்குமா பிடிக்கல, அவ்வளவு கேவலமாவா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல, சிரிப்பு மனிதனுக்கு மட்டும் வழங்கிய பெரும் பாக்கியம் அது. எனவே சிரியுங்கள், சிரித்து வாழுங்கள், உம்மனா மூஞ்சோடு இருக்காதீர்கள். அந்த சிரிப்பின் முகம்தான் கல்புகளிலே நிறைந்திருக்கும். எப்பொழுதும் உம்முன்னு இருக்கக்கூடிய முகம் யாருடைய கல்பும் நிற்கவே நிற்காது. நரசிம்மராவை தெரியுமா? கேட்டு பாருங்க யார்ட்டையாவது. அவர் முகமே நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும். ஏன்னா சிரிக்காதவனுக்கு உதாரணம் அந்த ஆள் தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டான். ஆனா காந்தியை தெரியுமான்னு கேட்டுங்க, இந்த இருக்காரு, உள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, பாக்கெட்ல இருக்காரு, எதுல? காசுல இருக்காரு. அப்படியே சிரிப்பு, அடேங்க அப்பா. இல்ல, சிரிப்பு இருக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க, அவ்வளவு அழகு.
சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமா அல்லாஹ்க்கு யா ரசூலல்லாஹ், உங்களை சிரிக்க வைத்த செயல் எது, நீங்கள் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க. மிகச்சரியாக 5 நிமிடத்தில் முடித்து விடுவேன். ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு 2 பேரை காமிச்சான். அந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டு ஒருத்தவர் இன்னொருத்தவருடைய பொருட்களை அபகரித்து விட்டார். ஒருத்தவர் இன்னொருத்தருடைய தன்மானத்தை சீர்குலைத்து விட்டார். அவரை கேவலமாக பேசியிருப்பாரு, அல்லது ஏதோ வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் பேசி அவரை மனசை பாதிக்க வச்சிருப்பாரு. நாளை மறுமையிலே அந்த 2 பேரையும் கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டினான். இந்த பாதிக்கப்பட்ட மனிதர் அல்லாஹ் விட சொன்னார், யா அல்லாஹ், இவர் என்ன பண்ணார் தெரியுமா, என்னை 4 பேர்த்துக்கு முன்னாடி வச்சு அவமானமாக பேசி என்னை தலைக்குனிவை ஏற்படுத்தினார் அல்லாஹ், எனக்கு நீ கொடுத்த பொருளை அபகரிச்சிட்டார் அல்லாஹ் என்று இவரை பற்றி அல்லாஹ்விடத்தில் அவர் முறையிடுவார். பாதிக்கப்பட்டவர் முறையிட தான் செய்வார். முறையிட்ட உடனே அல்லாஹ் கேட்பான், உனக்கு என்னப்பா வேணும், என்ன வேணுமா, பதிலுக்கு பதில் நான் பேசவா போகிறேன், அதெல்லாம் வேண்டாம், நிறைய என்கிட்ட லோடு தீமை அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அவர்கிட்டேருந்து நன்மையை வாங்கி எனக்கு கொடு, அல்லாஹ் சொல்லுவான், அவர்கிட்ட நன்மை ஒன்றுமே இல்லையப்பா, எம்டியால இருக்காரு. அப்படியா, பரவாயில்லை, ஏன்ட்டு இருக்கக்கூடிய தீமையை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துரு, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும் தீமையை, ஏன்ட்ட கொஞ்சம் நிறைய தீமை இருக்குது, வாங்கி அங்கிட்டு மாற்றி விட்டுரு, நிறைய தீமையோடு போகட்டும். இப்போ அல்லாஹ் சொல்லுவான், கொஞ்சம் 1 நிமிஷம் அப்படி போய் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வாயம்மா. யார் இந்த வழக்கு தொடுத்தார்ல, இந்த பாதிக்கப்பட்ட மனிதர், அவர் அந்த ரோட்டில் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க அப்படிமா. இல்லை, இவர் போவார், ஒரு பிரம்மாண்டமான மாளிகை. அந்த மாளிகையை பார்த்த உடனே அவருக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, அவ்வளவு அழகா இருக்கு மாளிகை. சொக்கி போய்விட்டு ஓடி வருவார், இறைவா இது யாருக்குரிய மாளிகை, இவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, யாருக்கு உரியது, சொல்ல, நீ நினைச்சா அதை நீ வாங்கிக்கலாம் அப்படிம்பாரு. அல்லாஹ் சொல்லுவான், நீ நினைச்சா உனக்கு அந்த மாளிகை உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகையா, பார்த்து கொஞ்ச நேரம் கூட என்னால் கட்டுப்படுத்தி நிற்க முடியல, உள்ள போயிடணும்னு ஆசையா இருக்குது, எனக்கே நீ தரப்போறியா, நீ என்ன வேலை கேட்குறியோ அது எல்லாத்தையும் நான் கொடுப்பேன், அதை வாங்குறதுக்காக வேண்டி என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன், எனக்கு அது வேணும். ஒரு சொத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணா முடிச்சிடறோமா இல்லையா, எப்படியாவது முடிச்சிடறோம் இல்லை. அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய சொத்து அது, அவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகை, என்ன கொடுத்தாலும் வாங்கி விடுவேன், ஒன்றும் கொடுக்க வேண்டாம், உன்கிட்ட நான் என்னதான் எதிர்பார்க்க போகிறேன், அவன் மீது நீ ஒரு வழக்கு தொடுத்தல்ல, அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கோ, அவரை மன்னிச்சிரு, அதுதான் நீ அந்த மாளிகைக்கு கொடுக்கக்கூடிய விலை. உடனே சொல்லுவார் அந்த மனிதர், வழக்கு தொடுத்தவர், இறைவா அவர் செய்த விஷயத்தை மொத்தத்தையும் கைவிட்டு விட்டேன், மன்னித்து விட்டேன், எனக்கு அந்த மாளிகை தான் வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், நீயே இறங்கி வந்து அவரை மன்னிக்கும் பொழுது நான் உங்களை எல்லாம் படைச்சவன், உங்கள் 2 பேர்த்தையும் மன்னிச்சிட்டேன், 2 பேரும் கை கொடுங்க, சேர்ந்து போங்க பில்டிங்குள்ளே, உங்கள் 2 பேர்த்துக்கும் சொந்தம் அது, போங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் அங்கே உட்காருங்க, அதனுடைய சுகத்தை எல்லாம் அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் அந்த 2 பேரையும் சொல்லி அனுப்புவான். போகும் பொழுது சந்தோஷத்தோடு இருவரும் போவார்கள். அல்லாஹ் சிரித்து கொண்டே அதை பார்ப்பான். ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் சிரிப்பதினாலே நானும் சிரித்தேன், அந்த மனிதர்களின் இணக்கத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்ததினாலே நானும் சிரித்தேன். அன்பர்களே, நம் செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்க வேண்டுமா அல்லது வெறுக்க வேண்டுமா? நம் செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்க வேண்டும் என்றால் வேண்டாம், உள்ளத்தில் வெறுப்பு வேண்டவே வேண்டாம், உள்ளத்தில் பகை வேண்டவே வேண்டாம். பகையில்லாத வாழ்க்கை தான் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. ரசூல் சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் டெய்லி 3 கொடுக்குறான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அவருக்கு உலகமே கொடுக்கப்பட்ட மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா? மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி. காலையில் எந்திரிக்கும் போதே யாராலையும் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல, என்னைக்கு எவன் வரப்போனா வீட்டு வாசல்ல, எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம், நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியலையே, அம்புட்டு வம்பு இழுத்து வச்சிருக்கோமே என்று நினைத்து கொண்டு ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. ஆனால் இன்னொருத்தர் எந்திரிக்கிறாரு, எந்த கவலையும் இல்லை, ஒரே இல்லை, எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா எல்லாத்தோடும் நான் அப்படி இணக்கமாக பழகிட்டு இருக்கிறேன், என்னால் யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லை, காலையில் எந்திரிக்கும் போது எனக்கோ என் குடும்பத்துக்கோ இன்றைய தினம் எந்த பிரச்சனையும் வராது, நம்பி எந்திரிக்கிறார். மனிதர்களால் பிரச்சனை வராது என்று நம்பி எந்திரிக்கிறார். ஒன்று, எந்திரிக்கும் பொழுதே உடலிலே ஆரோக்கியமாக எந்திரிக்கிறார், எந்த பிரச்சனையும் உடல் ரீதியாக இல்லவே இல்லை அவருக்கு. மூணாவது, அன்னைக்கு தேவைக்கான உணவு அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் கையில் இருக்கிறது. நாளைக்கு மறுநாள் அடுத்த வருஷம் அதெல்லாம் இல்லை, அன்னைக்கு இருக்கு அவர்கிட்ட. ரசூல் சொன்னாங்க, அன்னமா ஹீசத்துலகு துன்யா, இந்த உலகமே அவருக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தர் காலில் எந்திரிக்கும் பொழுதே பயமில்லாமல் எந்திரிக்கிறாரு. ரெண்டாவது, காலையில் எந்திரிக்கும் பொழுதே அவர் பசி இல்லாமல் எழுந்திருக்கிறார். இன்னைக்கு பசியோடு இருக்க போறது இல்லை, காலையில் எந்திரிக்கும் பொழுதே உடல் ஆரோக்கியத்தோடு எந்திருக்கிறார்.
இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால், அதைவிட உலகத்திலே வேற என்ன வேண்டும்? அந்த மூன்றும் கிடைத்து விட்டால் அவர்தான் உலகம் கொடுக்கப்பட்டவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக பகையில்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அந்த பகையோடு இருக்கக்கூடியவருக்கு இன்றைய நாளிலே மன்னிப்பு கிடையாது என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த பாக்கியம் நிறைந்த பராத்தினுடைய இரவிலே நம்மிலே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குமேயானால் அல்லாஹ்விற்காக விட்டு விடுவோம். ரமதான் வரப்போகிறது அடுத்த 15 நாளிலே. இன்னும் நம்மளை பூஸ்ட் ஆக்கி கொண்டு இன்னும் சிறப்பாக நிறைய அமல்களை நாம் செய்ய இருக்கிறோம். அடுத்த வருடம் ரமலானிலே நான் இருப்பேனா தெரியாது. நீங்களிலே உங்களிலே எத்தனை பேர் இருக்க போகிறோம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த ரமலானை நாம் ஆரோக்கியமாக எதிர்கொள்ள போகிறோம். இந்த ரமலானினுடைய அமல்களை மிகச்சிறப்பாக செய்ய போகிறோம். இந்த ரமலானுடைய இரவையும் பகலையும் அமல்களை கொண்டு நாம் அலங்காரப்படுத்த போகிறோம். அதற்கு முன்னால் நம் பகையையும் மறந்து நம்முடைய வெறுப்பை வன்மத்தை கீழே இறக்கி போட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி இணைந்து வாழ்வோம். வல்ல அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாரும் எந்திரிச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தஸ்பீஹ் நஃபீல் தொழுகை நடக்கப் போகிறது.